அன்பானவர்களே, மதிய வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம இது நல்லதை விரும்பும் முருகானந்தன் விபிஎம்ஸ் கிச்சன்லேருந்து ஜெய்பிரிங் சேனலுக்காக இன்றைக்கு நம்ம தயார் பண்ணிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுக்கீரை குழம்பு. இது கூட்டுக்கீரை குழம்பு. ஆமாம், ஏன்னா அதில் என்னென்ன கீரைகள் இருக்குதுன்னா முருங்கைக்கீரை இருக்குது, சுக்குட்டி கீரை இருக்குது, வெந்தயக்கீரை இருக்குது. இந்த 3 கீரைகள், புளிச்சக்கீரை, இது 4 கீரைகளும் சேர்ந்துருக்கு. அது கூட கத்திரிக்காயை நம்ம சேர்த்திருக்கோம். அது கூட பீர்க்கங்காய், எல்லாமே இயற்கையான முறையில் வந்த கத்திரிக்காய், பீர்க்கங்காய் வழக்கம் போல் செஞ்சுட்டு அடுப்பில் வடைச்சட்டி வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் கொதிக்கட்டும். காய்கறியெல்லாம் கட் பண்ணதெல்லாம் போடுங்க. வெங்காயத்தை நறுக்கி போடுங்க. வெள்ளை பூண்டு தட்டி போடுங்க. பெப்பரை இடித்து போடுங்க. தக்காளி 2 தக்காளியை போட்டுருங்க. கருவேப்பிலை தலையை போட்டுருங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகாய் அறுத்து போடுங்க. அது கூட 3 கீரைகளையும் போடுங்க. கொதிக்க விடுங்க. அப்புறம் மக்காச்சோள மாவு கடைசியாக கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். தேவைன்னா எண்ணெய் ஊற்றிக்கிங்க, உப்பு போட்டுக்குங்க. அருமையான குழம்பு தயார். கூட்டுக்கீரை குழம்பு. கூட்டுக்கீரை குழம்பு அற்புதமாக இருக்கும். நீங்கள் இந்த இதை போட்டதுனால, மக்காச்சோள மாவு போட்டதுனால அது பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாகவும் கிடச்சிரும், சுவையாகவும் இருக்கும். புளி மறந்துடாதீங்க, புளி கட்டாயம் சேர்த்தணும். எண்ணெய் வேணாங்கிறவங்க எண்ணெயை விட்டுருங்க. எண்ணெய் இருக்கணும் அவசியமே கிடையாது. சமையலுக்கு எண்ணெய் வேணுங்கிறதே கிடையாது. எண்ணெய் வேண்டாதவங்க, எண்ணெய் வேணுங்கிறவங்க எண்ணெய் சேர்த்திக்கிங்க. நான் எண்ணெய் சேர்த்துல இப்போது. ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சம் புளி கொஞ்சம் தூக்கலாகவும் கொஞ்சம் காரம் தூக்கலாகவும் வச்சுட்டிங்க அப்படின்னா இது மாதிரி சுவையான ஒரு குழம்பு. கூட்டுக்கீரை கூட கத்திரிக்காய் மற்றும் பீர்க்கங்காய் காய்களை நீங்கள் மாற்றி கூட போட்டுக்கலாம். கத்திரிக்காய்க்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு போடலாம், இல்லை கேரட் போட்டுக்கலாம். இப்படி மாற்றிக்கலாம். இந்த குழம்பு மாற்றி நீங்கள் ஒரு வாரம் மாற்றி செய்யலாம். காய்களை மாற்றி கீரைகளை மாற்றி சரிங்களா? அதே மாதிரி 4 கீரைக்கு பதிலாக 2 கீரையாகவும் போட்டுக்கலாம். புளிச்சக்கீரை இருந்தாலும் நல்ல புளிப்பு கிடைக்கும். புளிச்சக்கீரை எடுத்துட்டால் கொஞ்சம் காரம் கிடைக்கும். முருங்கைத்தலை இரும்பு சத்து, வெந்தயக்கீரை நல்ல அருமையான கால்சியம், பாஸ்பேட்லாம் ஃபுல்லாக இருக்குது அதில். அதனால் இப்படியான குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேவைன்னா கரும்பு சக்கரை 1 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. மாமி சமையல் மாதிரி இனிப்பாக இருக்கும், சுவையாக இருக்கும். சுவையான இந்த கூட்டுக்கீரை குழம்பை சாப்பிட்டு என்னங்கிறத எனக்கு சொல்லுங்களேன். நல்லதை விரும்பும் முருகானந்தன் விபிஎம்ஸ் கிச்சன்லேருந்து ஜெய்பிரிங் சேனலுக்காக.